அயன் ஐட்டம்லாம் நீங்கள் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் விவரத்தை சொல்லியிருக்கோம், நிறையா சொல்லியிருக்கோம். இருந்தால் திரும்ப கேட்குறதுனால நாங்கள் பழையபடி சொல்கிறோம். இரும்பு ஐட்டம் இருந்தாலும் சரி, கேஸ்ட் அயனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுவுமே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியோடு வைக்காமல் தொடச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த இதுவுமே துரு வராது. நீங்கள் திரும்ப எடுத்து சமைக்கும் போது அந்த துரு வாடையும் வராது. எப்போயுமே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் போட்டு வச்சுருங்க. இன்னொன்று, தோசைக்கல், பணியாரக்கல், ஆப்பக்கல் அது அடிக்கடி மூணையுமே விளக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்ப நார்மல் வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றி கழுவிட்டு தொடச்சிட்டு ஆயில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ தோசை ஊற்றினாலும் பணியாரம் ஊற்றினாலும் சரி, ஆப்பம் ஊற்றினாலும் உடனே வரும். கடாயெல்லாம் நீ நார்மலாக நல்லா வாஷ் பண்ணி விளக்கலாம், விளக்கிட்டு நீங்கள் ஆயில் போட்டுடலாம். ஆப்பச்சட்டி, பணியார சட்டி, தோசைக்கல் மூணையுமே அடிக்கடி சோப் போட்டோ விளக்கக்கூடாது. அது விளக்காமல் வச்சுட்டு எண்ணெயை தடவி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ஊற்ற நல்லா வரும். அதே மாதிரி கடைகளுக்கு தேவையான இரும்பு கடாய், வடைச்சட்டி, பெரிய வடைச்சட்டி, தோசைக்கல், பெரிய அடுப்பு எல்லாமே நம்மகிட்ட ஆல்ரெடி எப்போயுமே வந்தாலும் கிடைக்கும். நம்ம கடை வந்து புதுமண்டபம் பக்கத்தில் மீனாட்சி அம்மன் கோயில் அம்மன் சன்னதியிலேருந்து விட்டவாசல் முனீஸ்வரர் கோயில் அருகில் அண்டர்கிரவுண்டு கடை நம்ம கடை. நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் எதுனாலும் நம்ம கடையில் வந்து வாங்கிக்கலாம்.